ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அந்த நேரத்தில் எல்லாருக்குமே உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்த ஆள் தான். ஆனால் அவன் எல்லாருமே ஆனால் எனக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நேரத்தில் அந்த அளவுக்கு இதாக இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப கவலைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா எந்த நேரத்துலையுமே நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் பிடிக்கிற மாதிரி இருக்கும், பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால நான் என்ன யோசித்தேன்னா, அடுத்த ஒரு விஷயத்துக்காக நம்ம வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்படுறோம் செய்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி அந்த நேரத்துக்கு அது சரியாக இருக்குது இல்லை அப்படிங்கிறத தான் நம்ம யோசித்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம செஞ்சு வாழ்க்கையில் ஒரு கஷ்டமோ நஷ்டமோ அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் எல்லா விஷயத்துக்குமே ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன், பண்ணிக்கிட்டு இருந்தேன், செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இனிமேல் இந்த நேரத்தில் இதுக்கான ஒரு இதுங்கிறது நம்மளுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு சில விஷயங்கள் எனக்கு கவலை பண்ணக்கூடிய விஷயமா இருந்தது அப்படிங்கலாம். அதனால் நான் எதையும் கவலைப்படுற மாதிரி இல்லை. எதாக இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போவோம் வாழ்க்கையில். எந்த விஷயமா இருந்தாலும் நமக்கு எது சாதகமோ அதை நம்ம இது பண்ணி போக வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தேன். அதனால் இதுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம காம்ப்ளிகேட்டடாக வாழ்க்கையை கொண்டுட்டு போகாமல் எதா இருந்தாலும் நம்ம சமாளிக்கணும், சமாளித்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் நான் இருந்ததுனால எனக்கு அது ஒரு விஷயமாவே தெரியலை. ஏன்னா நம்ம சில நேரங்களில் நம்மளுக்கு இந்த ஒரு விஷயத்துக்கு இது சரி இருக்கும், அது சரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ஓவர் கம் பண்ணி போகிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு சில நேரங்களில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் நம்ம ஒரு உதவி செய்கிறோன்னா அவங்களும் நமக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் அது எதிர்பார்ப்புங்கிறது நம்மளுக்கு சரியானதாக இருக்குது இல்லைங்கிறத தாண்டி நம்மளால் அந்த நேரத்தில் அது சரியான இதுக்கு இது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு எது சரியாக இருக்கோ அதுக்காக நான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வேலை தேடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். சரி, அந்த முடிவு கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. புரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த முடிவை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏற்றுக்கிட்டு வாழ்க்கை அடுத்ததுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கான இதுங்கிறது நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு சில விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. அதனால் நான் அதையும் இதையும் போட்டு குழப்பிக்காமல் எந்த நேரத்துலையுமே எதையுமே சரியான ஒரு பக்குவத்துக்கு கொண்டுட்டு வர்றதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு சரியான ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது நம்மளுக்கு அந்த நேரத்துக்கு அது சரியானதாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு. சரி பார்த்துக்கலாம், முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன முயற்சி பண்ண முடியுமோ அதை நம்ம சரியான ஒரு இதை கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு அதை பற்றி நினைக்காம இருந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் நம்மளுக்கு அந்த நேரம் கரெக்டான ஒரு வேளை ஒரு சில விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது நம்மளுக்கு அதை சரியான ஒரு பக்குவத்துக்கு நம்ம கொண்டுட்டு போகிறோம் செய்கிறோம் அப்படிங்கிறத தான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால அதையும் இதையும் போட்டு நம்ம யோசிச்சுக்காம எதுவுமே சரியாக இருக்கணும், பண்ணணும், செய்யணும் அப்படிங்கிறத தான் நான் மனசுக்குள்ளே போட்டு நினச்சிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த நேரத்துக்கு இது அப்படிங்கிறத நான் காம்ப்ளிகேட்டடாக சில விஷயங்களை சொல்லாமல் அந்த விஷயத்துக்காக நீங்கள் என்ன செய்கிறீங்களோ செய்யட்டும், என்ன நடந்தாலும் நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சில விஷயங்கள் தோண ஆரம்பிச்சிச்சு. அதனால் அதையும் நான் இதையும் போட்டு குழப்பிக்காமல் எதாக இருந்தாலும் நம்ம பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். அதனால் நான் எந்த இதுக்காக இருந்தாலும் எங்கள் இதில் அதையும் இதையும் போட்டு இது பண்ணிக்கிட்டு தேவையில்லாமல் இது பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு.